திராவிடம் பேசாதே தமிழ் பேசு. எனக்கு ஆதியிலேருந்தே தெரியும் இந்த போலி தமிழ் ஆர்வலர்கள் அவங்களுக்கு ராமனை கண்டா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ராமன்றது நார்த்லேருந்து இருக்கிற ஒரு ராஜா, ராவணன்றது தமிழ் ராஜா அப்படின்னு சொல்லி ராமனை அழிச்சு ஒழிச்சு அடித்து பழித்து எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ராவணனை கொண்டாடுறதையும் பார்த்துருக்கேன். சினிமாவில் பாடலாகவும் இருக்குது. ராமனை வணங்குறதும் வணங்காததும் உங்கள் இஷ்டம். ஆனால் ராவணனை என் தாத்தா என் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்குறப்போ ரொம்ப உங்களோட கேரக்டர் குவெஷனபிளாக ஃபீல் ஆகுது. அவனை கொண்டாடுறப்போ அவனோட ஜாதி எங்கே தெரியாது. பிராமண ராஜாவாக இருப்பான், ஆனால் அவன் ஆரியன் கிடையாது, அவன் தமிழ் ராஜா. ஆனால் பிராமின்ஸ் எல்லாம் ஆரியன்ஸ். பட் ஃபைன், அந்த ஒரு ஃபேக்டரை கூட விட்டுடலாம். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னும் தமிழ் சொல்லி தந்திருக்கு. ராவணன் எவ்வளோ நல்ல ஒரு ராஜா அப்படிங்கிறதே ராமாயணத்திலே எழுதப்பட்டிருக்கு. எழுதினதுனால தான் அதை படிச்சுட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு பெருமையாக ராவணனை கொண்டாடுறீங்க. அதை மீறியும் அவனோட ஒரு செயல் தான் அவனோட பேரை நிலைநாட்டி நிப்பாட்டியிருக்கு. எது இன்னொருத்தவங்க பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். அதனால தான் ராவணன் ஒழுக்கம் கெட்டவனானான்றது சொல்லி தரப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஸோ எவ்வளோதான் ராவணன் ஒரு நல்ல பயங்கரமான அறநெறிகள் ஃபாலோ பண்ணுற ஒரு ராஜாவாக இருந்தாலும் இன்னொரு பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு அவங்க கன்சென்ட் இல்லாமல் கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான் பேஸ் லைன். அதை இவங்க மாற்றி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ராவணன் தூக்கிட்டு போனானே தவிர சீதையை ஒரு தடவை கூட தொட்டது கிடையாது. ஆனால் ராமன் அப்படி கிடையாது. அவனை சீதையை டவுட் கேட்டான். ஒரு கல்யாணம் ஆன தமிழ் பொண்ணு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன், சீதைக்கு நடந்த சிச்சுவேஷன் மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்குமே நடந்தாலுமே என் புருஷன் என்ன காப்பாற்றணுன்றது தான் அவளோட முதல்ல வர்ற தாட்டாக இருக்கும். ராவணன் என் தாத்தா அப்படிலாம் நீங்கள் சொல்கிறப்போ இங்கிலீஷில் இதுக்கு என்ன தெரியுமா பேர் சொல்லுவாங்க? ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். அடடா, இவங்க எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கலாம், ஆனால் இவங்க அந்தளவுக்கு ஒர்ஸ்ட் பிஹேவியரில் இல்லை, கிட்னாப் மட்டும்தானே பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க மேலே லவ் வர ஆரம்பிச்சிடும். டிஸ்னியில் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் மூவிக்கும் அதை தான் சொல்லுவாங்க. ஸோ கிட்னாப்பர் மேலேயே காதல் வர்றது. அந்த மாதிரி தமிழ் சமுதாயத்துக்கு ராவணன் மேலே ஒரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் தான். நீங்கள் மாறு தட்டி ராவணன் என் தாத்தா, ராவணன் என் அப்பா அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. என் அப்பா பெரிய பொம்பளை பொறுக்கிடா, இன்னொருத்தவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு செம்மையாக வச்சு பார்த்துக்கிட்டான்டா. இல்லை, என் அம்மாவை அவன் துரோகம் பண்ணான், பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவன் பொண்டாட்டி அவன் எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா? அவன் தாண்டா ஆம்பளை, இப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இதுதான் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அகைன் திரும்ப சொல்கிறேன், ராமனை கொண்டாடுங்க, கொண்டாடாமல் போங்க, உங்களோட பர்சனல் விஷயம். ஆனால் ராவணனை கொண்டாடுற எல்லாரையுமே என்னால் இப்படி மட்டும்தான் பார்க்க முடியுது. தட்ஸ் இட். பை.